இந்த மலையை கொண்டு அல்லாஹ் வாழ்விலே எல்லா காரியங்களும் சுற்றத்தை வழங்குவானாக. இந்த வாரத்திற்கான தலைப்பு ஒரு வீட்டுக்கு ஒரு குர்பானி, ஒவ்வொருவரும் குர்பானி கொடுப்போம் என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு நல்ல சிந்தனைகளோடு முழு செய்தியும் எடுத்துரைக்கிற ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அல்லாஹ் மனிதனுக்கு இந்த உலகத்திலே தந்திருக்கிறான். மனிதனுக்கு அல்லாஹ் உலகத்தில் தந்தது மாத்திரமல்லாமல் உலகத்தில் தந்ததையும் கொண்டு அல்லாஹ் தஆலா மனித உலகிற்கும் அல்லாஹ் தேவையான வசதிகளை அல்லாஹ் பண்ணி தந்திருக்கிறான். உலகத்திலும் மனித உலகிலும் அல்லாஹ் மனிதன் திருப்தியாக வாழ வேண்டும் என்பதற்காக அவனுடைய ஞானத்துக்களை வாரி வாரி வளர்த்திருக்கிறான். இப்படி அல்லாஹ் தஆலா மனித சமூகத்தின் மீது ஒரு அதீத கவனையும் அதீத அக்கறையும் மனித சமூகத்தின் மீது ஒரு விதமான அன்பையும் பொழிந்த ரப்பல் ஆலமீன் நாம் கவனிக்க வேண்டும். என்றைக்காவது அந்த அல்லாஹ்வுக்கு நாம் ஏதாவது காணிக்கை செலுத்துவதாக இருந்தால், ஏதாவது கைமாறு பரிகாரம் செய்வதாக இருந்தால் என்ன செய்தால் அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்கும்? அப்படியே மனிதன் அல்லாஹ்வுக்கு காணிக்கை செய்தால் அது பொருத்தமாக இருக்குமா என்று கவனித்தால் அது ஈடு செய்ய முடியாது. நாம் எவ்வளவுதான் அல்லாஹ்வுக்கு கொடுத்தாலும் அல்லாஹ் நம்மின் மீது செய்திருக்கக்கூடிய அந்த ஞானத்துக்களுக்கு நாம் கொடுக்கக்கூடியவரே அது ஈடு ஆகாது. ஆனாலும் ஒரு உண்மையான ஒரு செய்தி என்னவென்றால், இந்த மனிதன் அவன் இப்படி என்ன வேண்டும், நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன், அந்த அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார், நான் தருகிற அளவுக்கு ஈடாக ஈடு செய்ய முடியாவிட்டாலும் என் சக்திக்கு தகுந்தவாறு, என்னுடைய ஆற்றலுக்கு தகுந்தவாறு நான் எதை தருகிறேனோ அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு அடியானாக ஒரு ஈமானோடு நான் எதை கொடுத்தாலும் அல்லாஹ் ஏற்க தயார். ஆனால் நான் கொடுப்பதுதான் ஈடு என்று நாம் நினைத்தால் அது சாத்தியமற்ற பேச்சு. அப்படி பேசவும் கூடாது, அப்படி நினைக்கவும் கூடாது. ஏனென்றால் அவன் நமக்கு நம் தாயின் கருவறையிலிருந்து நம்முடைய மன்னரை வரைக்கும் நாம் செல்லக்கூடிய அனைத்து நிலைகளிலும் அல்லாஹ் நமக்கு இந்த உலக வாழ்க்கையில வாரி தந்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே ஞானத்துக்களை கொட்டி தந்திருக்கிறார். அப்படி வாரி கொட்டி தந்த அந்த ஞானத்துக்களை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் நாம் செய்யக்கூடியவைகள் எது செய்தாலும் ஈடாகாது. நாம் சிந்திக்க வேண்டும். இது குர்பானுடைய காலம், இது குர்பானை கொடுக்கக்கூடிய நேரம். ஹஜ் பெருநாளுடைய துவக்கம் ஏறக்குறை இன்னும் 2 நாட்கள் தோற்க இருக்குது. ஹஜ் மாதத்தினுடைய மாதம். இந்த மாதத்தில் முஸ்லிம்கள் எல்லோரும், உலகத்தில் எல்லா முஸ்லிம்களும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் தான் குர்பானி. நீங்கள் பார்க்கலாம், ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார்கள். ஹாஜிமார்கள் ஹஜ்ஜில செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் உலகத்தில் எந்த நாட்டிலும் யாராலும் செய்ய முடியாது. ஆனால் அந்த ஹாஜிமார்கள் செய்யக்கூடிய அமல்களில் ஒரு அமல் உலகத்தினுடைய எல்லா முஸ்லிம்களும் எல்லா இடங்களிலும் செய்ய முடியும் என்றால் அதுதான் குர்பானி. குர்பானி உலகத்துல எல்லோருக்கும் எல்லாரும் கொடுக்க முடியும். ஹஜ்ஜில ஹாஜிலா கொடுக்கிறது கிடையாது. ஹஜ்ஜில ஹாஜி கொடுத்தாலும் ஹஜ்ஜுக்கு போகாத மற்ற நாட்களில் மற்ற நாடுகளில் உள்ள மனிதர்கள் எல்லாம் கொடுக்க முடியும் ஒரு உன்னதமான அமல் தான் குர்பானி. எனவே ஒரு வீட்டுக்கு ஒரு குர்பானி, எல்லோரும் கொடுப்போம் அந்த குர்பானியை. நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு ஆடு 10,000 15,000 தான் ஆகும். அதே போல ஒரு மாடு, ஒரு மாட்டை 7 பேர் சேரணும். அப்படி 7 பேர் சேர்ந்தாதான் ஒரு மாட்டை குர்பானி கொடுக்க முடியும். ஒரு மாட்டினுடைய தொகை நீங்க பார்த்தனா அதுவே நிறைய பேர் ஆளுக்கு ஒரு ரேட் வைக்கிறாங்க. ஒரு 3,500 ரூபாய், 3,700 ரூபாய். நேற்று ஒரு இடத்துல பார்த்தேன் 3,999 ரூபாய். அந்த ₹1 என்ன கணக்கு தெரியல. 4,000 ரூபாய் ரவுண்டா போட்டா பிரச்சனை இல்லை. ஒரு 4,000 ரூபாய் ஒரு 1000 கம்மி பண்ணா என்ன செய்யலாம்? ஒரு நியாயமான பேசலாம். 3,999 தான். இது என்னமோ அந்த டீம் ரொம்ப எசலாசா வேலை செய்து ரொம்ப பர்ஃபெக்டா குர்பானி எடுத்து நடத்துறாங்க மாதிரி இது காட்டுது. தப்பு சொல்லல. ஆளுக்கு ஒரு ரேட் செய்யறாங்க. குர்பானிக்கு ஷேர் தொகையை நிர்ணயிக்கிறாங்க. இப்படி நாம கவனிச்சு பார்க்கும் பொழுது ஒரு 10,000-15,000 ரூபாய் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்வதனால் நம் பொருளாதாரம் முடக்கப்படாது என்ற ஒரு உறுதி இருந்தால் அவர் குர்பானி கொடுக்கலாம். ஒரு மாட்டில 7 பேர், ஒரு குடும்பத்துல
15 நபர்கள் இருக்கிறார்கள். ஒரு மாட்டை பிடிச்சி 7 பேர் சேர்ந்து ஒரு வீட்டுல ஒரு குடும்பமே ஒரு மாடு கொடுக்கலாம்னு கேட்டா தாராளமா கொடுக்குறான். ஆனா ஒரு மாட்டு ஷேர் 3000 ரூபாய்னா 7 பேர் கணக்கு பண்ணினா அதுல 25,000 ரூபாய் வந்துருது. அதுக்கு பேசாம ஒரு ஆடு கொடுத்துட்டு போயிடலாம். எப்படி நாம நல்லா கவனிச்சா ஆடு கொடுக்கிறது சிறந்ததா மாடு கொடுக்கிறது சிறந்தா கேட்டீங்கன்னா, துல்ஹஜ் 10 குர்பானி என்றால் அது ஆட்டுக்கே தனி சிறப்பு.